இந்த உலகத்துல ஒரு நாள்ல மட்டும் கோடிக்கணக்கான மனசுகள் ஒரே திசையில திரும்பும். வேற எதையும் நோக்காம, வேற யாரையும் தேடாம, ஒரே பெயரை மட்டும் மனம் முழுக்க சொல்லும். முருகா. அந்த ஒரு சொல்லுக்குள்ள கண்ணீர் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், பயமும் இருக்கும், தீராத பிரார்த்தனையும் இருக்கும். அந்த நாள் தான் தைப்பூசம். இந்த நாள் திருவிழா மட்டும் இல்ல, கூட்டம் மட்டும் இல்ல, கோவில் மட்டும் இல்ல. இது மனித மனசு தன்னையே ஒப்புக் கொடுக்கும் நாள். இது சுமை சுமந்த மனம் தளர்ந்து அழும் நாள். பூசம் நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரமும் மட்டுமல்ல, அது ஒரு தாய், அம்மா சக்தியை சுமக்கும் நட்சத்திரம். பாதுகாப்பின் ஒளியை பரப்பும் நட்சத்திரம். வீழ்ந்தவனை தூக்கும் கருணையின் நட்சத்திரம். பூசம் எழும்பும் நாளில் இயற்கையே தாய்மையாய் மாறும். காற்று மென்மையாக நடக்கும். ஒளி கூட நெஞ்சை தழுவும். அந்த நட்சத்திரத்தின் கீழ் முருகனை நினைத்து வேண்டினால் அவன் ஒரு தெய்வமாக அல்ல, ஒரு தாயாக வந்து கைப்பிடித்துக் கொள்வான். அப்போதுதான் வாழ்க்கை பாதை தெரிய ஆரம்பிக்கும். பயம் தளர்ந்து போகும். மனம் தைரியம் கற்றுக்கொள்கிறது. அதனால்தான் இந்த நாளில் கண்ணீரோடு செய்த பிரார்த்தனை வழியாக இருக்காது. முருகன் கையில இருக்கிற வேல் ஒரு ஆயுதம் இல்ல, அது ஒரு உலோகம் கூட இல்ல, அது உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒளி. வேல் என்பது அறிவின் அடையாளம், தெளிவின் உருவம், நியாயத்தின் சின்னம், பாதுகாப்பின் வடிவம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது எதுதான் சரி, எதுதான் தவறு, எந்த வழி, எந்த முடிவு, இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாம மனம் இருட்டில் நிக்குது. அந்த இருட்டை கிழிக்கிறது தான் முருகன் வேல். அதனாலதான் வேல் கூர்மையா இருக்கும். அது எதிரிய குத்துறதுக்காக இல்ல, உள்ள குழப்பத்தை கிழிக்க. தைப்பூசம் நாள்ல வேல் வழிபாடு செய்யும் போது நம்ம உள்ளம் மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஒரு எண்ணம் தெளிவாகும், ஒரு பயம் கரையும், ஒரு சந்தேகம் விழுந்து போகும். நம்ம அறியாமலேயே உள்ளார்ந்த இருள் ஒவ்வொன்னா கரைய ஆரம்பிக்கும். வேல் நம்ம கையில இல்ல, ஆனா அந்த வேலின் சக்தி நம்ம மனசுக்குள்ள எழும்பும். அப்போதுதான் முருகன் வந்து நம்ம பக்கம் நிக்கிறாரு என்று உணர முடியும். வேல் என்பது ஆயுதம் அல்ல, அது வழிகாட்டும் ஒளி. பல பேரு நினைக்கிறாங்க காவடி சுமக்கிறது வலின்னு. உண்மை சொல்லணும்னா, காவடி என்பது உடம்புக்கு வலி இல்ல, அது மனசுக்குள்ள இருக்கிற பெரிய சுமைகளை இறக்குற வழி. காவடி சுமக்கும் போது நம்ம தோல்ல இருக்கிறது மரமோ இரும்போ இல்ல, அது அகங்காரம், அது கோபம், அது பழைய வலி, அது தீராத வருத்தம். அதனாலதான் காவடி எடுக்கும் நிமிடத்திலேயே மனசு லேசா ஆக ஆரம்பிக்கும். காவடி சுமக்கிறவன் மெதுவா நடக்கிறான், கண்ணை கீழே வச்சுக்கிறான், யாரையும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த நடக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு ஒப்புதல். முருகா, என்னால இனி சுமக்க முடியல, இந்த சுமை உனக்குன்னு உள்ளத்துல சொல்லுற ஒப்புதல். அதனாலதான் வழியில கண்ணீர் வரும். ஆனா அந்த கண்ணீர் வலி இல்ல, அது சுத்திகரிப்பு. பல பேரு கவனிச்சிருப்பீங்க, காவடி சுமக்கிறவன் அழுதாலும் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்ல, அது மனசு லேசான சிரிப்பு, அது அகங்காரம் கழன்ற சிரிப்பு, அது கோபம் கரைந்த சிரிப்பு, அது நான் விற்றேன்னு சொல்ற சிரிப்பு. காவடி என்பது முருகனுக்கான சுமை இல்லை, மனிதனுக்கான விடுதலை. அதனாலதான் காவடி சுமந்த பிறகு பல பேரு சொல்வாங்க, உடம்பு வலிக்கல, மனசு அமைதியா இருக்குன்னு. அதுதான் காவடியின் அர்த்தம். அதுதான் தைப்பூசத்தின் ஆழம். காவடி வலி அல்ல, காவடி விடுதலை. முருகன் விரும்பும் எளிய பூஜை. முருகன் பெரிய பூஜை கேட்டதில்லை. அவர் சத்தம், செலவு, காட்டல் எதையும் விரும்புவதில்லை. அவருக்கு பிடிச்சது உள்ளத்திலிருந்து வரும் எளிமை. காலையில குளிச்சுட்டு சுத்தமான உடை அணிந்து ஒரு விளக்கு ஏத்தினாலே போதும். அந்த விளக்கு வெளியில ஏத்துற ஒளி இல்ல, உள்ளத்துக்குள்ள ஏத்துற ஒளி. பிறகு மெதுவா மனசு ஒன்றுபட்டு ஓம் சரவணபவ் 12 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் உள்ளுக்குள்ள ஒரு சுமை கரையற மாதிரி தோணும். அந்த மந்திரம் காதுக்குள்ள போற சத்தம் அல்ல, மனசுக்குள்ள போற அமைதி. அந்த நாள் முழுக்க கோபத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு செயல் கூட யாரையும் வலிக்க வைக்காதீங்க. இதுதான் உண்மையான வழிபாடு. கடைசியாக, ஒருவருக்கு உணவு கொடுங்க. பசி தீர்க்கிற அந்த ஒரு செயல் முருகனுக்கு நேரடியாக செல்லும். இந்த 5 விஷயம் செய்தாலே முருகன் சொல்வார், இதுதான் எனக்கு போதும். எளிமைதான் முருகன் விரும்பும் வழிபாடு. இந்த நாளில் வேண்டினால் என்ன நடக்கும்? தைப்பூசம் நாளில் முருகனை வேண்டினால் வாழ்க்கை உடனே மாறாது. அதுதான் உண்மை. பிரச்சனைகள் அடுத்த நிமிடமே தீர்ந்துவிடும் என்றால் அது நம்பிக்கை அல்ல, அது எதிர்பார்ப்பு. முருகன் தருவது அற்புதம் அல்ல, அமைதி. முதலில் நடக்கிறது பயம் குறையும். ஏதோ ஒன்று நடக்குமோ என்ற உள்ளுக்குள்ள நடுங்கிற குரல் மெதுவா அடங்கும். அடுத்து மனம் தெளிவாகும். குழப்பமாயிருந்த எண்ணங்கள் ஒரு வரிசையா நிக்க ஆரம்பிக்கும். எது செய்யணும், எதை விடணும்னு புரியும். பிறகு முடிவு எடுக்க தைரியம் வரும். முன்னாடி பயந்த விஷயத்துக்கே நான் செய்யறேன்னு சொல்ற வலிமை உள்ளத்துல பிறக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அமைதி வரும். வாதம் குறையும், சத்தம் குறையும், அமைதியா பேச ஆரம்பிப்போம். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம்.
கடைசியாக வாழ்க்கை பாதை தெரியும். முன்னாடி இருட்டா இருந்த வழி இப்ப முழுசா ஒளியாக மாறாது. ஆனா அடுத்த ஒரு அடிக்கு போதுமான ஒளி கிடைக்கும். அந்த ஒளியே முருகன் அருள். அதனாலதான் தைப்பூசம் நாளில் வேண்டிய வேண்டுதல் உடனடி மாற்றம் தராது. ஆனா நம்மளையே மாற்றும். அந்த மாற்றமே வாழ்க்கையை மாற்றும். முருகன் நம்ம வாழ்க்கையை மாத்துற தெய்வம் அல்ல, நம்மையே மாத்துற தெய்வம். தைப்பூசம் விரதம் உடலுக்காக அல்ல, உள்ளத்திற்காக. விரதம் என்றால் என்ன? விரதம் என்பது உணவு தவிர்ப்பது அல்ல, உடலை தண்டிப்பது அல்ல. விரதம் என்பது உள்ளத்தை கட்டுப்படுத்துவது, உள்ளிருக்கும் இருளை அகற்றுவது. அதனால்தான் முருகனை நோக்கி செய்யப்படும் விரதம் மனதிற்கான ஒரு யாத்திரை. முருகன் விரதம் ஏன் சிறப்பு? முருகன் இளமை, தெளிவு, தைரியம் மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் தெய்வம். அவரை நினைத்து விரதம் செய்தால் மனக்குழப்பம் குறையும், பயம் விலகும், முடிவு எடுக்கும் வலிமை உருவாகும். முருகன் விரதம் உள்ளத்தில் உள்ள போராளியை எழுப்பும். இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு வந்ததுன்னா அது ஒரு சாதாரண சம்பவம் இல்ல. எத்தனையோ வீடியோக்கள் உங்க முன் போயிருக்கும். ஆனா இதுதான் இந்த நேரத்துல உங்க கண்ணுக்கு விழுந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த தைப்பூசம் நாளில முருகன் உங்களை நினைச்சிருக்கார். உங்க கண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணீரையும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சுமையையும் அவர் பார்த்துட்டாரு. அதனாலதான் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு வந்தது. இந்த தைப்பூசம் முருகன் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க விழுந்தாலும் தளர்ந்தாலும் மனசு உடைஞ்சாலும் அவர் கையை பிடிச்சிருப்பார். ஒரு கதவு மூடினா அவர் இன்னொரு வழி காட்டுவார். ஒரு நம்பிக்கை போனாலும் அவர் ஒரு ஒளி தருவார். இந்த வீடியோ முடியும் போது ஒரு விஷயம் மட்டும் நம்பிக்கையா வச்சுக்கோங்க. நீங்க தனியா இல்ல, உங்க பாத தவறல முருகன் உங்க கூட தான். இந்த தைப்பூசம் உங்க வாழ்க்கைக்கு அமைதி, தைரியம், தெளிவு கொண்டு வரட்டும். வேல் முருகா, முருகன் அருள் உங்க கூட இருக்கட்டும்.